வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் படிக்கிறவங்க எல்லாரும் இப்போது பாக்கியாவோட ஃபங்க்ஷனுக்கு வராங்க. பழனிசாமி சார், லோபிகா எல்லாருமே வராங்க. பழனிசாமி இப்போது செலியன்ட்ட பாக்கியா மேடத்தோட கேன்டீன் இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன் தானே இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்களாம் யார் அப்படின்னு செலியன் கேட்குறாரு. நாங்களாம் அவங்க கூட ஒன்றா படிக்கிறவங்க, கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அவர். கிளாஸ்மேட்ஸா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு செலியன். இப்போது பாக்கியா அங்கே தள்ளி நின்றுட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. பாக்கியா இப்போ அவங்க வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவன் என்னோட மூத்த பையன் செல்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. லோபிகா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கிறாரு, உங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லியன்ட்ட பாக்கியா சொல்கிறாங்க, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேன்ல, இவங்கெல்லாம் என் கூட படிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் கிளாஸ்மேட்ஸா அப்படின்னு யோசிக்கிறாரு செல்லியன். பாக்கியா இப்போ எழில், இனியா, ஜெனி, அமிர்தா எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நிலா பாப்பா தான் எழிலோட பொண்ணு, என்னோட பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. என்ன சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. இவ என்னோட ஃப்ரெண்டு, 14 வருஷமா என்னோட வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் இவ உதவியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இப்போது பாக்கியாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாக்கியாவோட மாமனார் இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக வராரு. பாக்கியா அவங்க மாமனாருக்கு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜெனிட்ட பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை அங்கேருந்து பார்க்குறாங்க ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, பார்ட்டியை பேக் பண்ணி பக்கத்தில் எங்கேயாவது நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. ஜெனியும் அமிர்தாவும் வந்து பாட்டியை கேன்டீனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே பாக்கியா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இது யாரோ கேன்டீனுக்கு வந்திருக்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. பின்னாடி கார்டன் சூப்பராக இருக்குது பாட்டி, வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. அதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, உங்கள் பேரில் தானே பாட்டி கேன்டீனே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா, வாங்க பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாட்டி இப்போ ஜெனி கூட போறாங்க. ஜெனி இப்போ பாக்கியாட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சிக்னல் காமிக்கிறாங்க. இப்போ தாத்தா அங்கே பேசிட்டு இருக்கிறாரு. நான் போகலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் அங்கேயே வந்துடுறாங்க. இனியா பாட்டிட்ட, அம்மா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறாங்களே பாட்டி, இவங்கெல்லாம் அம்மா கூட படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா மாமியார் இப்போ பாக்கியா பார்த்து முறைக்கிறாங்க. உடனே பழனிசாமி, ஏங்க பயப்படுறீங்க, அவங்க என்ன உங்களோட மாமியாரா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா அப்படி தெரியல, பார்க்கறதுக்கு உங்க அக்கா மாதிரில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. பாக்கியா மாமியாரை பார்த்து, வணக்கம்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஊர் கோயம்புத்தூருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தோட்டம் துறவுலாம் இருக்குது, அது போக நான் இங்கேயும் 4-5 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலாம் தொழில் பண்ணணும் அப்படின்னா 4-5 இங்கிலீஷ் வார்த்தை பேசணும்ல, ஆனால் அதை நான் கற்றுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்காக தான் நான் கிளாஸ்க்கே வந்தேன், வந்த இடத்துல தான் மேடம் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தாங்க போவோம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. பாக்கியா மாமியார் இப்போது கோச்சிட்டு வெளியில் வராங்க. பாக்கியாவுமே பின்னாடியே வராங்க. என்ன பாக்கியா இது, இங்கிலீஷ் கிளாஸ்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, யார் யாரையோ நீ கூப்பிட்டு வர, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கத்த அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இதுக்கு தான் நீ பேகை மாட்டிட்டு கிளம்புனியா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியாவோட மாமியார். இன்னும் நீ எதெல்லாம் மறைச்சிருக்கிற, உன்னோட வயசுக்கு நீ இன்னும் என்னெல்லாம் பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. செலியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு கொண்டு போய் வீட்டில் போய் விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. செலியன் வந்ததும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். பாக்கியாவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க பழனிசாமி. எப்படிதான் நீங்க இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. முன்னாடிலாம் கிளாஸ் போறதுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேடம் டெய்லியும் விதவிதமா சாப்பாடு கொண்டு வராங்க, அதை சாப்பிட்றதுக்காகவே நான் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு எழில்கிட்ட சொல்றாரு. பாக்கியா இப்போ பழனிசாமிகிட்ட, நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு சார், என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் கையால் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே டெய்லி வரணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில கோபி இப்போ இனியாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. இனியா ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாங்க. கோபியும் இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராரு. பாக்கியாவும் பழனிசாமியும் பேசிட்டு இருக்கிறத கேட்குறாரு. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்கிறாரு, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே கோபி ஷாக் ஆயிடுறாரு. சார் எனக்கு 40 வயசை தாண்டியே 2-3 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி மனசுல நினைக்கிறாரு, யார் இவன் லேம்ப் போஸ்ட் மாதிரி உயரமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாரு. பொய் சொல்லலாம், அதுக்காக இப்படியா பொய் சொல்றது அப்படின்னு நினைக்கிறாரு. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்றாரு, உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வயசுல தான் குழந்தைங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க கல்யாணமான 2 பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, பத்தாததுக்கு ஒரு பேத்தி வேற இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க போய் தானே சொல்றீங்க, அவங்க 2 பேருமே உங்களோட தம்பி தானே அப்படின்னு சொல்றாரு அவரு. கோபி மனசுல நினைக்கிறாரு, யார் இவன் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறா, இவன் என்னடா வெக்கப்பட்டு இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாரு. பாக்கியா சொல்றாங்க, அவங்க என்னோட தம்பி கிடையாது, என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன், பசங்களை கூப்பிடுங்க நானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி.
பாக்கியா கிளாஸ்மேட்ஸ்லாம் இப்போ அவங்க வராங்க, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. இனியாவும் அமிர்தாவும் கோபி நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. நீங்க வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இன்னாகிரேஷனுக்கு தானே வந்திருக்கிறீங்க, வாங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இனியாவை கூட்டிட்டு போக வந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல வராரு. இனியா உள்ளதா இருக்கிற அங்கிள், வாங்க அங்கிள் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இனியாவை பார்த்ததும் கோபி கேட்குறாரு, எத்தனை தடவை ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாரு. டாடி ஃபோனை எங்கே வச்சேனே தெரில டாடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. இனியாவை சரி என் கூட கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. அப்புறமா வரேன் டாடி அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க. நான் ஃபோன் பண்ணால் என்னன்னு பாரு, நீ அட்டன் பண்ணியிருந்தேன்னா நான் வந்திருக்கணும்னு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஜெனி இப்போ சந்தனம் கொடுக்குறாங்க கோபிக்கு. கோபி வாங்கி அதை பூசிக்கிறாரு. இனியா கோபிக்கு கையில் லட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு கோபி இப்போ வராரு. அந்த வழியா இப்போ ராதிகா வராங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க கோபி அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. முன்னாள் மனைவியோட கேன்டீன் இனாக்ரேஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு கோபி சொல்கிறாரு. கையில் லட்டு வச்சிருக்கிறீங்க, நெத்தியில் சந்தனம், சூப்பர் கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இனியாவை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் அவன் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உள்ளே வந்து எதுக்கு கூப்பிட வந்தீங்க, வெளியில் நின்று ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணினேன், ஆனால் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை, எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பா அம்மா மருமகன்னு கொஞ்சினது பத்தாமல் இப்போ நீங்கள் வேற வந்திருக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கோவமாக கேட்குறாங்க. இங்கே எல்லாரும் ஒரே குடும்பம், அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வச்சு நமக்குள்ளே சண்டை வேணாம் ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இங்கே எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துவீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட நெத்தியில் இருக்க சந்தனத்தை வேகமாக அழைச்சி விட்டுறாங்க. லட்டு தான் வாங்கிட்டீங்களே, எதுக்கு கையிலேயே வச்சுட்டு இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு கோபியோட வாயில திணிச்சு விடுறாங்க லட்டை. இவ்வளோ நேரம் உங்களோட முன்னாள் மனைவி என்னை குத்தி குத்தி பேசினா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்போ நீங்க வேற இன்னாகிரேஷன் வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போறாங்க. கோபி இப்போ இனியா, எழில், பாக்கியா மாமியார், ஜெனி, அமிர்தா எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறத பாக்குறாரு. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.